அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் ட்ரை சில்லி பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2.5 டீஸ்பூன் சோள மாவு, இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மெதுவாக பிரட்டி விட்டுக்குங்க. மசாலா நல்லா பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி. இப்போ பன்னீரில் மசாலா கோட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டவால இதை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது ஹீட் ஆனோன்னா மசாலா பிரட்டி வச்ச பன்னீரை ஒன்று ஒன்றா பொரிக்க போடுங்க. சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க. இப்போ எல்லா பக்கத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பன்னீர் எல்லாம் கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. மோஸ்ட்லி கண்ணு தட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆயில் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா வெளிவந்துடும். 5லேருந்து 6 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குங்க. ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை ஒவ்வொரு இதழாக எடுத்து சேர்த்துக்குங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அது கூட பாதி குடமிளகாயை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அரை டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து அந்த உரப்புக்கும் இனிப்புக்கும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பொரிச்சு வச்ச பன்னீரை அது கூட சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. இது கூட கொஞ்சமாக வெள்ளை எள்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. இதில் பாதி எலுமிச்சைப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் ஆனியன் கிடச்சா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கொத்தமல்லி இலையை வந்து சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரீன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க ப்ளீஸ். அப்புறம் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.